அசோக் செல்வன் எத்தனை படங்கள் அவரும் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு 2 கோடி சம்பளம் இருக்கலாம். அன்னைக்கு கொடுத்த பணம் 31 லட்சம். அந்த தயாரிப்பாளரை திரும்பி பார்க்காத எந்த நடிகனும் உச்சிக்கு போய் திரும்ப வந்ததில்லை. கீழே உழுந்து கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். வீட்டுல இருந்து கிளம்பி வர கார் வரைக்கும், பெட்ரோல் இருந்து கேரவன்ல இருந்து, தங்கறதுல இருந்து, சாப்பாடுல இருந்து, வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு கொடுக்குற பணம் உனக்கு யாரு? உங்க அப்பா அம்மா கொடுக்கலையே. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறிய, யாருடைய பணம்? இது பொது மேடையில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட போலீஸ்காரன் வந்து ஐயோ திருட்டு நடக்குதுன்னு வந்து ரோட்ல கத்தினா எப்படி தவறோ, அது மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு ஈசி மெம்பராக இருக்கிற திருமலை வந்து இங்கே வந்து பேசுறது வந்து தேவையில்லாத ஒன்று. தலைக்கான மட்டும் இருக்கக்கூடாது. டப்பிங் பேசுறதுக்கு முன்னால பணம் வேணும்னா உனக்கு ஏதாவது அசிங்கமா இல்லை, உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை. அசோக் செல்வன் எத்தனை படங்கள் அவரும் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு. அந்த படத்தில் எவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்டவரை முதலில் சந்திக்க வேண்டும் என்று நேரடியாக சந்தித்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அப்படியே எடுத்து போய் கையில் கொடுத்துட்டு டேட்டு கேட்டு வந்தேன். 4 வருஷம் முடிச்ச படத்தை பணத்தை கொடுத்துட்டு நிறுத்தின பிற்பாடு 7 மாசம் டேட்டுக்காக வெயிட் பண்ணேன். அவரு டேட்டு கொடுத்த பிற்பாடு நடிகையுடைய டேட்டு பிரச்சனை. இன்னைக்கு அவருக்கு 2 கோடி சம்பளம் இருக்கலாம். அன்னைக்கு கொடுத்த பணம் 31 லட்சம். 31 லட்சம் இன்னைக்கு பேங்க் வட்டி போட்டா கூட 1 கோடி ரூபாய் வட்டியாச்சு. இன்னைக்கு 2 கோடி 3 கோடி அவர் சம்பளம் சொல்றாரு. வாங்கட்டும், சந்தோஷம். ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளர்னா எந்த நடிகையே கிடையாது. இன்னைக்கு வந்து 10 கோடி பிசினஸ் ஆகுதுன்னா 10 தயாரிப்பாளர்கள் செத்து பிறப்பதான் ஒரு நடிகன் உச்சத்துக்கு போறான். அந்த தயாரிப்பாளரை திரும்பி பார்க்காத எந்த நடிகனும் உச்சிக்கு போய் திரும்ப வந்ததில்லை. கீழே உழுந்து கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் எவ்வளவு நடிகைகளை. இதுக்காக போராடி டைரக்டர் அழகா சொல்லிட்டு போட்டார். அழகு பெருமாள் சார் அவருடைய படைப்பெல்லாம் பார்த்து பிரமிப்பில் வந்தேன். அவருக்கெல்லாம் அசிஸ்டண்டா சேரணும். அந்த உணர்வு தாங்க தமிழ் சினிமா. ஒரு இயக்குனர் இத்தனை வருஷம் போராடி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. இந்த இயக்குனர் கதை சொல்லி உனக்கு பிடிச்சதானே இந்த படத்துக்கு நடிக்க வந்தீங்க. ஒரு 2 மணி நேரம் 1.5 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். சொல்றோன்னு ஒரு நாள் பதில் இல்லை. ஒரு தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்தால் மட்டும்தாங்க ஒரு நடிகன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர முடியும். வீட்டுல இருந்து கிளம்பி வர கார் வரைக்கும், பெட்ரோல் இருந்து, கேரவன்ல இருந்து, தங்கறதுல இருந்து, சாப்பாடுல இருந்து, வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு கொடுக்குற பணம் உனக்கு யாரு? உங்க அப்பா அம்மா கொடுக்கலையே. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறிய, யாருடைய பணம்? ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பணம். அவங்க எத்தனை சொத்து தாலி தவிர எல்லாத்தையும் வித்து கொடுக்குறாங்க யாருக்கு தெரியும்? ஒரு நடிகன் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணோம். நான் டெய்லியும் அப்டேட் பார்த்துட்டே இருக்கேன். சூப்பர் ஸ்டார் எல்லா படத்துலையும் வந்து நின்று இன்னைக்கு வரைக்கும் உச்ச அவர் வரணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தா கூட அந்த படம் சூப்பர் ஹிட். ஒவ்வொரு படத்துக்கு வந்து நிற்கிறாரு, வாழ்த்துறாரு. அதுக்கு அடுத்து எல்லா படத்துலையும் ப்ரொமோஷன்ல பார்க்குற ஒரே ஒரு அடுத்து சூப்பர் ஸ்டார் விஜய் மட்டும்தான். எல்லா ரசிகர்கள் சந்திர கண்டென்ட் பேசுறாரு, ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் பார்க்குறேன் தனுஷ் ஒவ்வொரு படத்திலையும் முன்னாடி நிற்கிறார். ஒரு படம் வெளிவரத்துக்கும் முழு பொறுப்பு, முழு சுதந்திரமோ, முழு உரிமையோ, பல கோடிகளை சம்பாதிக்க போறது ஒரு நடிகன் மட்டும்தான். இது இந்த படத்துக்காக பேசலுங்க. எனக்கு நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, டெய்லி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களும் எல்லாம் இறங்கி இந்த படம் வெளியே வரணும் போராடுறாங்க. லாஸ்டா ஒரு படம் பார்த்தங்க, வாஸ்கோட காமான்னு ஒரு படம். அவர் ஒரு 6 வருஷமா ஒரு படத்தை வரணும்னு ஒவ்வொரு நாளும் பேசுறாரு. இன்னைக்கு கூட போய் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருது, ஒரு ப்ரொமோஷன் சாங் விடுறதுக்காக ஓடுறாப்புல ஒரு ஹீரோ. ஒரு இயக்குனருக்கு பெரிய பக்கபலமே ஒரு நடிகர்கள். இவங்கெல்லாம் இருந்தாதான் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் வரும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒரு படம் வெற்றி படம் அமைந்த புறப்படும். இந்த வெற்றியை கொண்டாட போறது இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு 2 கோடி சம்பளம் கொடுன்னு கேட்கிறாப்புலன்னா இந்த வெற்றி படத்தினால தான். இந்த வெற்றி படத்தை இயக்கி இருக்கக்கூடிய பாலாஜி வந்து நல்ல படம் எடுக்கலையானா உனக்கு எப்படி 2 கோடி வரும்? அடுத்த படம் எனக்கு 25 கோடி, ஓடிடியில் 15 கோடி, நான் 5 கோடி கொடுக்குறேன், எடுத்துட்டு போங்க நான் படத்தையே சொல்லலாம். வாயில சொல்லிட்டு போகலாம் 20 கோடி 10 கோடின்னு. இன்னைக்கு ஒரு படம் கூட உட்கார்ந்து பல கோடிகள் போட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டிஜிட்டல் சேட்டலைட் விற்கும் போது அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வேதனை வந்து சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் நேற்று நைட்டு வரைக்கும் சரி வேண்டாம் வேண்டான்னு தான் பொறுமையா இருந்தோம்.
இதில் இருக்கிற எத்தனை டெக்னீஷியன் வந்து உட்காந்துருக்காங்க, எதுக்கு உட்காந்துருக்காங்க? இங்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து போராட்ட களத்தை நிற்கிறாங்க. ஜெயிச்ச பொறுத்தவரை எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களே தோக்கடிச்சிட்டு போயிடறாங்க. அதுதான் இங்கே சினிமா நடந்துகிட்டே இருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அமைதியாக தம்பி நிவாஸ் பிரசன்னாவை பார்த்தேன். அழகான ஒரு மியூசிக் டைரக்டர், அற்புதமான சிந்தனை உள்ளாள். ஒரு நாள் கூட நெகட்டிவாகவே பேச மாட்டாப்ல. ஆனால் வந்துடுறேன், சூப்பராக வந்துடுறேன், சூப்பராக வந்துடுறேன், அப்படி ஒரு எனர்ஜி கொடுக்குறேங்க. அதுபோல் ஒரு டெக்னீஷியன்லாம் இந்த படத்தில் இருக்கும்போது தான் ஒரு பெரிய படமாக வெளியே வருவதற்கு பெரிய உத்வேகம் இருக்கு. எல்லா படம் வாங்கலுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும்னா இந்த படத்தில் சொல்கிறவங்க தான். இந்த அலெக்சாண்டர் படம் பார்த்துட்டு சொல்கிறாருன்னா அவர் அதுக்கு பிடிச்சி தான் பேசுகிறார். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நடிகனும் தான் படத்தில் கமிட் ஆகிறவங்க அத்தனை பேரும் வந்து அந்த படத்துக்கு வரணும்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு சங்கம், சிவான் இருக்காரு, ராஜண்ணன் இருக்காரு, செல்லுமணி அண்ணன் இருக்காரு, தயவு செஞ்சு இந்த மேடையிலே கோரிக்கை வைக்கிறேன். ஒரு படத்தில் நடித்து அவங்களுக்கு சம்பளம் தான் கேட்க நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். படம் ஷூட்டிங்கு முன்னாடியே டப்பிங் கூட முடியல, பணம் கொடுத்தாதான்னு கேரள வந்தாப்புல. படத்தை நைட்டோட நைட்டு வாங்கி எடுத்து போய் பணத்தை கொடுத்தோம். 4 மணி நேரம் ஷூட்டிங், 8 லட்ச ரூபாய் செலவு போச்சு. அந்த 8 லட்ச ரூபாய் கொடுக்க முடியுமா அசோக் செல்வனால? இதையெல்லாம் மீறி திரும்ப வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சு வரும்போது ஒரு இயக்குனரோட பக்கபலமாக இருந்து அந்த படத்துக்கு எல்லா இடத்துலையும் வந்து நிற்கணும் ப்ரொமோஷனுக்கு. இது எனக்காக சொல்ல, எல்லா படத்துக்கும் எல்லா நடிகர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றதான் என்னுடைய எண்ணம். இது என்னுடைய படத்துக்குன்னு நான் சொல்லவே வரல. ஃபோன் எடுக்காத நடிகர் எதுக்குங்க? மேனேஜர் வைங்க, இல்லை மேனேஜர் ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 50,000 பேட்டா வரணும்னா 50,000 வேணுன்றீங்க. யாருக்கிட்ட பேசுறது? ஒன்றும் இயக்குநர்கிட்ட பேசணும், இல்லை தயாரிப்பாளர்கிட்ட பேசணும். உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா அதை சால்வ் பண்ணுவோம். இது எல்லாமே வேதனையுடைய உச்சத்தில் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா ஒரு நடிகர் நம்ம வேண்டாம் 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 அப்படின்றதுக்காக தான் ரொம்ப அமைதியாக இருந்து இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாம் எவ்வளோ டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி எதுக்காக வந்திருக்காங்க சொல்லுங்கள்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்குது. இந்த படத்தில் இருக்க இந்த படம் வெளியே வரதுக்கு யாருக்கு? பிள்ளையார் சுதாகர்னு ஒரு ஆள் ஒருவர் இல்லைன்னா இந்த படம் எப்படி வரும்? ஆரம்பிச்சிருக்க முடியாது. தான் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போய் பாலாஜி எத்தனை வருஷத்துக்காக போராடுறாரு. அவர் இந்த படத்தை தூக்கி போட்டு வேற படத்துக்கு போயிருக்கலாமே, போலிய கடைசி வரைக்கும் இருக்காரு. இந்த படத்தை வராத படத்தை வருன்ற நம்பிக்கையில் எப்படி மகேந்திரகுமார் கேட்டு உடனே பணம் கொடுக்குறாரு எனக்கு? 3 படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் தீநகர் எடுத்தேன். தயாரிப்பாளர் ஒரு நாளும் வரவே மாட்டார். உடனுடன் அந்த படத்துக்கு எல்லா வேலையும் எல்லாத்தையும் நடத்துவோம். அகம்பூர்னு ஒரு படம் எடுத்தேன், அதே போல் எல்லாத்தையும் நடத்தணும். அதுக்கப்புறம் காசே தான் கிடையாது. அந்த ப்ரொடியூசர் வரவே மாட்டார். படத்தை பண்ணி கையில் கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் நிற்போம். என் கூட நடித்த எல்லா நடிகருமே என்னோட அப்படியே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போ இந்த படத்துக்கு படம் 4 வருஷமா போராட்டமா தூங்கும் போதெல்லாம் அந்த படம் தான் வருது. எப்படின்னா வெளியே கொண்டு ஒரு நல்ல படம்னு தோணிக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் சொல்றேன்னா ப்ரெஸ்ஸுக்கு இது போய் சேரணுன்றதுக்காக தான். என் படத்துக்கு வரலன்னா பரவாயில்லைங்க, அடுத்து நடிக்கிற எந்த தயாரிப்பாளருடைய படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லி இந்த மேடையில் இருக்கிற அத்தனை முன்னோடிகளுக்கும் சங்கத்திலுடைய நிர்வாகிகளுக்கும் தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். எந்த நடிகனும் ஒவ்வொரு படத்தினுடையும் ப்ரொமோஷனில் நிற்கணுன்றதை ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணிவோடு கட்டளை எடுக்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி திருமலை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான், வருத்தத்தை வெளிப்படுத்தினான். இந்த ப்ரொமோஷனுக்கு கூட ஹீரோ வரல, ஹீரோயினி வரல, வரணும். செல்லுமணி சில விஷயங்கள்லாம் சொன்னார். இந்த திட்டம்லாம் நாங்கள் போடுறோம் சார், இதெல்லாம் போடுறோம் சார், படம் எடுக்கும் போது எல்லாம் போடாமல் எடுப்போமா? ஆனால் அதை பிரேக் பண்ணுறவன் ஹீரோ, ஹீரோயினி, மற்ற சிலர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவாங்க. டப்பிங் பேசுறதுக்கு முன்னால் பணம் வேணும்னா உனக்கு ஏதாவது அசிங்கமாக இல்லை, உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, படம் வியாபாரம் ஆகலை, உன்னை வச்சு நாங்கள் படம் எடுக்கிறோம், வட்டிக்கு வாங்குகிறோம், கஷ்டப்படுறோம். இப்போ பாருங்கள் 4 வருஷம் 5 வருஷம் படம், இந்த படம் முடியும்னா அப்போ என்ன கஷ்டம் இருக்கணும்? பொருளாதார கஷ்டம்தான் இருக்கணும். அதை கடைசியாக மகேந்திரகுமார்ஜி உதவியால் தம்பி திருமலை
ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான். அப்போ ஹீரோவா நீ கொண்டாந்த பணத்தை கொடுத்த, என் முதல் படம் கதாநாயகன், இந்த படம் எப்படி வரணும், இந்தாங்க இந்த பணத்தை வச்சு படம் பண்ணுங்கன்னு சரத்குமார் பண்ணியிருக்காரு. அப்படி ஜெய்சங்கர்னு ஒரு ஹீரோ, அவர் எத்தனை ப்ரொடியூசர் வாழ வச்சிருக்கார். ரிலீஸுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணுவாங்க. பட் ஒரு ப்ரொமோஷனுக்கே வரலன்னா ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பெரிய அடிமைகளா? உனக்கு என்ன அவ்வளோ பிஸி ஆகிட்ட? எல்லாருக்கும் சொல்கிறேன், தலை கனம் மட்டும் இருக்கக்கூடாது. தலை கனம் கொஞ்ச நாள் நிமிரும், உன்னை தாழ்த்தி விடும். தலை கனிச்சுன்னா தலை தாழ்ந்து விடும். ஆகவே தலை கனம் இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும். வளர்ச்சியும் போது நெற்பயிரை உதாரணம் சொல்லுவாங்க. நெற்பயிர் கதிர் விடுறதுக்கு முன்னால நெல் நிமிர்ந்து நிற்குமா. கதிர் விடுகிற போது அந்த நெற்பயிர் தலை தாழ்ந்து இருக்குமா. அது அறிவின் முதிர்ச்சி. அது போல வளர புகழ் வளர வளர அமைதியும் தன்னடக்கம் இருந்தா நீ மேலும் உயர்வாய். அடுத்தவங்க வைத்தறித்தலுக்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாரா இருந்தாலும். ஆனால் நான் இவ்வளோ சொன்னாலும் என் தயாரிப்பாளர் மேலே தான் நான் குறைப்பட்டுக்குவேன். வேற எவனை பற்றியும் நான் குறைப்பட மாட்டேன். போட்டி போட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற்றா முதல்ல அந்த ஹீரோ கிட்ட போய் நிற்க போகிறது யாரு? இப்போ எழில் மரங்கொத்தி பறவைன்னு ஒரு படம் எடுத்தார், டைரக்ட் பண்ணார், சூப்பர் ஹிட் படம். ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ உருவானார். இப்போ எழில்கிட்ட எவ்வளோ பேர் வராங்க. அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர். ஆனால் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய லெவல், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கு, தப்பே சொல்லலை. பட் உன்னை தூக்கி விட்டவர்களை, ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஹீரோ இல்லை சார், ஹீரோயின் இல்லை சார். டைரக்டர் அத்தனையும் தன் மூளையில் வச்சுக்கிட்டு எந்த அளவு சிரிக்கணும், எந்த அளவு கோவப்படணும் என்பதெல்லாம் அவர் சொல்கிறத தான் அந்த ஹீரோ செய்யணும். அளவுக்கு மீறி டைரக்டர் மாரி பண்ண முடியாது. அப்போது ஒரு ஹீரோயினை உருவாக்குவது டைரக்டர். அந்த டைரக்டருக்கு மரியாதை இல்லைன்னா நீ என்ன வாழ போகிற? அது மட்டும் இல்லை, என் ப்ரொடியூசர் மேலேனா ஒரு ஹீரோயினை ஹிந்தியில் தேடி கொண்டாந்து போடுறாங்க சார், தமிழில் கிடைக்கலன்னு. அந்த ஹீரோயினி கால் ஷீட்டு கொடுக்குறதே கஷ்டம். கொடுத்தா பாம்பேயிலேருந்து வரணும். பாம்பேயில் ஃப்ளைட்டை வீட்டிலேருந்து ஏரோட்ரம் வர வரைக்கும் அந்த பவுன்சர் அங்கே 4 பவுன்சர் இந்தியில் பாம்பேயில் வீட்டிலேருந்து அவங்க ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் 4 பவுன்சர். ஏர்போர்ட் ஏறின உடனே சென்னையில் 4 பவுன்சர் கொண்டாந்து விடணும். இன்னும் அவ்வளோ பெரிய தீவிரவாதியா நீ? ஹீரோக்கள், இத்தனை ஹீரோக்களும் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க. சில டைரக்டர்கள் அவங்களுக்கு பவுன்சர்ஸ். அவ்வளோ கேடு கட்டவனா பயங்கரவாதியா? உன்னை கொலை பண்ணுறதுக்கு ஆளுங்க சுற்றிக்கிட்டா இருக்கு. எதுக்கு பவுன்சர்ஸை குறை சொல்ல? பவுன்சர்ஸுக்கு வேஷம் கொடுங்க, வேலை கொடுங்க, அந்த தம்பிகள் நல்லா இருக்கட்டும். ஆனால் கேரவான்லேருந்து ஹீரோ போவாராம், 6 பவுன்சர் கூடவே போவாங்களாம். ஷூட்டிங் ஒரு 100 மீட்டரில் நடக்கும். அந்த 100 மீட்டர் வரைக்கும் ஹீரோ விட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும். பிறகு அந்த பவுன்சர் ஹீரோ ஷார்ட் முடிஞ்சு கேரவன் வருவார். அந்த பவுன்சர்ஸ் வந்து கேரவனில் உட்கார வைக்கணும். என்னங்கடா இது அக்கிரமமாக இருக்குது? அவ்வளோ பெரிய தீவிரவாதிகளாக நீங்கள், உங்களை சொல்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆக ரொம்ப வேதனையான விஷயம். இதை செய்வது யார்? நம்மளோட ப்ரொடியூசர். நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன், எனக்கு வேணாம் அந்த ஹீரோ வேணாம் என்று சொல்ல தைரியம் இல்லையே. அவங்களால எத்தனை கோடி சம்பாதிக்க போகிறீங்க? படுற வேதனை அவ்வளோ பெரிய வேதனை. ஆகவே சில கஷ்டங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு பலர் செயற்கையாக கொடுக்குறாங்க. இதற்கு தயாரிப்பாளர் சங்கம்தான் ஒரு முடிவு எடுக்கணும். திருமலை இங்கே கத்தி பிரயோஜனம் கிடையாது. தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையாக இருக்கணும். ஆந்திரா பிரமாதமாக இருக்குது. ஆந்திரா ப்ரொடியூசர் கவுன்சிலை மீறி யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. கேரளா பவர்ஃபுல் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்கிறதா நடக்கும். கர்நாடகாவும் அப்படி தான்.
நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஆந்திராவில் ஒரு வில்லனுக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் ரெட்டு போட்டாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கு டேட்டு கொடுத்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணாமல் அவரை விட்டுட்டு இன்னொரு படம் பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் படத்துக்கு போயிட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார், என் படத்துக்கு தேதி கொடுத்துட்டு அந்த வில்லனும் ஹீரோயினையும் வரலன்னு. ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்கள ரெட்டு போட்டுச்சு ஆந்திராவில். ஒரு மாதம் படம் நடிக்கலை, யாருமே கூப்பிடல. பிறகு 5 ரூபாய் 5 லட்சம் ஃபைன் பண்ணி அந்த வில்லனும் ஹீரோயினும் பணம் கட்டின பிறகு ரிலீஸ் பண்ணாங்க, நடிக்க ஆரம்பித்தாங்க. யாரும் இல்லை, பிரகாஷ்ராஜ் என்கிற வில்லன், சிம்ரன் என்கிற ஹீரோயின். அப்போ அந்த பவர் எங்கே போச்சு உங்களுக்கு? நம்முடைய வேலை செய்பவர்கள் அவங்ககிட்ட நம்ம அடிமையாக இருக்க முடியாது. அந்த கட்ஸ் நம்ம ப்ரொடியூசருக்கு வேணும். அந்த கட்ஸை கொடுக்க வேண்டியது ப்ரொடியூசர் கவுன்சில். இப்போ செல்லுமணி சொன்ன மாதிரி சரியாக வரலையா, பெப்சி கிட்ட சொல்லி ஒத்துழைமை கொண்டு வாங்க. ஒரு ஹீரோ போடாத, கிட்ட போகாத, எந்த ப்ரொடியூசரும் போகாத. 3 மாதம் முகம் வளர்ச்சி ஆகட்டும், மேக்கப் போடாமல் இருக்கட்டும், அப்புறம் அழ போகிறாங்க பாரு, வந்து வேஷம் கேட்பாங்க. ஆக எந்த ஊரில் தனிப்பட்ட முறையில் நான் யாரும் சொல்லலை. என் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்திய எந்த ஹீரோ ஆனாலும் அவரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெறும். மிகச்சிறந்த நகைச்சுவை காதல் கதை. அந்த படத்தை மக்கள், தமிழக மக்கள் மட்டுமல்ல, சினிமா பார்க்கிற அத்தனை பேரும் ஏற்பார்கள். அதன் மூலமாக ஒரு கதாநாயகன் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். ஹீரோ ஓடுறாங்க. இப்போ அந்த ஹீரோ ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தா இந்த டிவி, நம்ம கேமராக்கள் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருந்திருக்கும். எங்கேயும் ப்ரொமோஷன் அவங்களுக்கு தான். ப்ரொடியூசர் யாருன்னா எடுப்பாங்க, டைரக்டர் யாருன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க, கிட்டச்சாக மாட்டாங்க. ஒரு கேமரா, சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ப்ரொடியூசரை தள்ளி நில்லுங்கன்ட்டு கேமரா ஹீரோ எடுக்கிறான், ஹீரோயினை எடுக்கிறான். அப்போ இங்கேயும் பவர் யாருக்கு? உங்களுக்கு தான். உங்களுக்கு தான் ப்ரொமோஷன். நன்றி மறக்காதீர்கள். என் நன்றி கொன்றார்க்கும் உய்யுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று வள்ளுவன் சொன்னான். இன்னைக்கு நல்லா இருக்கலாம். ஒரு வாழை மரம், ஒரு தேக்கு மரம், ரெண்டுத்துக்கும் ஒரு வாதம் வந்தது. வாழை மரம் தேக்கு மரம் வாழை மரத்தை கிண்டல் பண்ணி, நீ ரொம்ப ஷார்ட்டாக இருக்க, நீ விலை கம்மி, நான் தான் உயரமாக வளர்றேன், என்னுடைய மதிப்பு அதிகம், நான் பணக்காரன் வீட்டிலெல்லாம் வீடுகளில் நிறைச்சி அழகுபடுத்துகிறேன் அப்படின்னுச்சு. வாழை மரம் சொல்லிச்சு, நீ வெட்டின பிறகு தான் நீ அழகு. உன்னை அறுத்து மரம் வளர்ந்த பிறகு தேக்கு மரத்தை அறுத்து பீரோ செய்கிறானோ என்ன பண்ணுறானோ, பொருள் அழகிய பொருள். ஆனால் வாழை மரம் வாழுகிற காலத்திலேயே, வளருகிற காலத்திலேயே வாழை காயாக, வாழைப்பழமாக, வாழை இலையாக, தண்டாக, நாராக, அத்தனை பொருளையும் வாழுகிற காலத்திலேயே மக்களுக்கு கொடுப்பது அதுதான் சிறந்தது. அது மட்டுமல்ல, அது காலம் முடியும் போது 4 வாழை கன்றுகளை விட்டு விட்டு செல்லும். இந்த மக்களுக்காக 4 வாழை கன்றுகளை விட்டு விட்டு அது அழியும். அதை கல்யாண வீட்டில் மாட்டி வைப்பாங்க, கல்யாண வீடு அலங்கரிக்க. அப்படி வாழுகிற காலத்தில் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நீ வளர்ந்து பட்டு யாருக்கும் உபயோகமாக இருந்து புரோஜனம் இல்லை, மனிதனே கிடையாது. ஆகவே இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். திருமலை சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணுங்கிறத வந்து ஒரு விதியாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த படம், ஒரு படம் வந்து வெற்றி அடைந்தால் அதில் யாருக்கு முதல் லாபம்? யாருக்கு முதல் லாபம்னா அதில் நடித்த நடிகர் நடிகை 2 பேருக்கும் அவங்க தான் 80% ஆஃப் லாபத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. லாபங்கிறது வந்து நான் மானிட்டரி வைஸாக சொல்ல, அது வந்து ஃபேம் வைஸாக, அதன் மூலம் அடுத்த படத்தில் கிடைக்க போகிற லாபம் வைஸாக 80% அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு 10-15% வந்து டெக்னீஷியன் எடுத்துப்பாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற பாலாஜி வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நாளைக்கு அவரோட லெவல் வேறுவாக இருக்கும். ஆனால் இந்த படம் ஓடினாலும்
திருமலையோட லெவல் அதே லெவல் தான் இருக்கும், தயாரிப்பாளர் லெவல் அப்படியே தான் இருக்கும். அவர் வந்து இந்த கடன்கள்ந்து விடுபடலாம். இப்போ மகேந்திர கொடுத்த ஃபைனான்ஸும் சுதாகர் கொடுத்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணலாமே தவிர அடுத்து அவர் வந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம். அப்போது ஒரு 5% 10% தயாரிப்பாளர் தன்னோட உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும், வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதில் 90% மேலே லாபம் அடைய போகிற நடிகர் டெக்னீஷியன்ஸு நிச்சயமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும். இன்னொரு விஷயம், இது பொது மேடையில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட இந்த பல விஷயங்களை வந்து இது போலீஸ்காரன் வந்து ஐயோ திருட்டு நடக்குதுன்னு வந்து ரோட்டில் கத்தினா எப்படி தவறோ அது மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு ஈசி மெம்பராக இருக்கிற திருமலை வந்து இங்கே வந்து பேசுறது வந்து தேவையில்லாத ஒன்று. அவரோட சங்கத்தில் உட்காந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் பண்ணணுமே நீங்கள் முதல்ல அங்கே தான் பேசணும். அதனால் இப்போ தயாரிப்பாளர் சங்கங்களோட செக்ரட்டரிகள் இங்கே இருக்காங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்ககிட்ட கொடுத்தோம். நாங்கள் என்னென்னா இப்போ கூட அதை ஒரு இது புரிஞ்சிக்கல. ஒரு திரைப்படம் நான் வந்து என் நண்பரோட நண்பர் அவர், நான் திரைப்படங்கள் வரும்போது கொஞ்சம் பழக்கமானார். அவர் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து சார் ஒரு 50,000 பணம் வேணும் சார். என்னன்னு கேட்டேன். ஒரு பெட்டி கடை வைக்க போகிறோம் சார் அப்படின்னு. சரி ஓகே, அவர் எனக்கு பிடிச்சிருந்தது, நான் தரேன்னு சொன்னேன். நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கணும். இல்லை சார் நான் ஒரு 3 months கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னார். அப்போது அவர் சென்னையில் வந்து ஒரு 20-30 இடங்களில் வந்து அலைஞ்சி எங்கே கடை இருக்குது, எங்கே கடை வச்சா நல்லாயிருக்கும், எங்கே வாடகை கிடைக்கும், அதில் கன்சியூமர் எங்கே இருக்காங்க, இதையெல்லாம் இப்போ ஒரு 3 மாதம் இருந்துட்டு அப்புறமா வந்தார். அண்ணன் இந்த இடத்துல கடை வைக்கலான் இருக்கேன், வாடகை கொடுக்க போகிறேன், எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பணம் வாங்கினார். நான் அது வந்து அவருக்கு வந்து இனமாக தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து ஒரு 6-7 மாதத்தில் அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட்டார். அப்போது 50,000 ரூபாய் முதலீடு வச்சு எடுக்க போகிற ஒரு பெட்டி கடை வைக்க போகிற ஒரு நபர் ஒரு 3 மாதம் பிளான் பண்ணி எப்படி வச்சா பண்ணணும்னு பிளான் பண்ணி அது 6 மாதத்தில் மொத்த அசலையும் கடனையும் கொண்டு வந்து திருப்பி கொடுக்க முடியுது. ஆனால் எல்லாம் கோடீஸ்வரம் தான். இன்னைக்கு தயாரிப்பாளர் எல்லாம் கோடீஸ்வரம் தான். கோடீஸ்வரம்னா கோடிக்கு கம்மியாக இன்னைக்கு எந்த திரைப்படமும் எடுக்க முடியறதில்லை. அப்போ பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வேண்டும், இதுதான் இது திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளருக்கும் இல்லை டெக்னீஷியன்ஸுக்கும் இல்லாத ஒன்றா இருக்குது. டெக்னீஷியன்ஸுக்கு இல்லைன்னா ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அவங்க வந்து வெயிட் பண்ண போகிறாங்க. ஆனால் தயாரிப்பாளர் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கணும். எந்த விடுமுறையும் இல்லாத ஒன்றே இந்த வட்டி தான். எந்த விடுமுறையும் கிடையாது. கொரோனாவுக்கு கூட அதுக்கு வட்டி கிடையாது, செத்தாலும் வட்டி கிடையாது, வாழ்ந்தாலும் வட்டிக்கு லீவே கிடையாது. அப்போ அவங்க வந்து இதை பிளான் பண்ணிடணும். அப்போ நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு வழிமுறை சொன்னோம். ஐயா, உங்ககிட்ட தயாரிப்பாளர் வராங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணி யார் ஆர்டிஸ்ட்டு, யார் டைரக்டரு, எப்போ ஷெட்யூல் போகிறாங்க, ஷெட்யூல் டேட் வாங்கிட்டாங்களா, டைரக்டர் டேட் இருக்கா, ஆர்டிஸ்ட் டேட் இருக்கா, டெக்னீஷியன்ஸ் டேட்ஸ் இருக்கா, இதெல்லாம் கன்ஃபார்மாக எல்லாம் அக்ரிமெண்ட்டை வாங்கிங்க. ஏன்னா முன்னாடி பணம் திரைப்படங்களோட இது வந்து லட்சங்கள் இருந்தது, ஆயிரங்கள் இருந்தது. இன்றைக்கி கோடிகள் இருக்கும்போது நாணயம் வந்து கம்மியாயிடுச்சு. முன்னாடி ஒருத்தர் கூட பணம் வாங்கினா எஸ் நான் வாங்கினேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாமே எழுத்தில் தான், எழுதலாமே எழுத்தில் இருக்காது, வாயில் தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒருத்தர் கூட நான் பணம் வாங்கலன்னு சொன்னதே இல்லை. நான் திரைப்படங்களில் டைரக்டர் இருக்கிற வரைக்கும், தயாரிப்பாளர் இருக்க வரைக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாமே கோடிகள் ஆயிடுச்சு. நோன்னு சொன்னால் பல கோடிகள் நம்ம சேவ் ஆகலாம். அப்போது அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒப்பந்தம், எல்லாருக்கும் உண்டான எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம், இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த படம் எல்லாம் சரியாக இருக்குது, நீங்கள் இதை வந்து படப்பிடிப்பு போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு அனுமதி கொடுத்த பிறகு நாங்கள் படங்களுக்கு போகிறோம். ஏன்னா நாங்கள் ஒரு கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஒரு அமைப்பாக இருக்குது. எந்த ஒரு உறுப்பினரையும் எங்களால் அழைச்சி அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண முடியும், அவங்க தவறு செய்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அது மாதிரி ஒரு அனுமதியை ஒரு வழியை அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க கடிதம் அனுப்புகிறாங்க. இப்போ வந்து சிவா அனுப்புகிறாரு, ராதாகிருஷ்ணன் அனுப்புகிறாரு. ஆனால் ஒன்று இன்னைக்கு திருமலை வராரு, வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு, இன்றைக்கி வந்து சார் எனக்கு லெட்ரு வேணும் சார், நீங்கள் லெட்ரு கொடுத்தா தான் ஷூட்டிங் வருவாங்க சார். எந்த விதமான சரிபார்ப்பும் இல்லாமல் திருமலை வருத்தப்படுவாரே. திருமலை அன்னைக்கு வருத்தப்பட்டால் பரவாயில்ல, இன்றைக்கி வருத்தப்படக்கூடாது, இன்றைக்கி திருமலை வருத்தப்படக்கூடாது. அப்போ நீங்கள் அவரை உட்கார வச்சு எல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் இருக்கா. ஒரு இயக்குனர் 30 லட்சத்தில் படம் பண்ணதோ, அண்ணன் படவா கோபி இருக்கார் இல்லையா, 30 லட்சத்தில் படம் பண்ணான்னு சொல்லி தான் அவரை கொண்டு வந்தாங்க. அந்த படம் முடியறதுக்கு 3 கோடி ஆகும்னு ஆரம்பித்த பிறகு தெரியுது. அதாவது அவர் 6 மாதத்தில் நல்ல வேலையாக அவர் அதுலேருந்து வெளியே வந்துட்டார். அதில் ஏதோ போட்ட வரைக்கும் லாபம் அப்படிங்கிறவர் வந்துட்டதால அவர் வந்து இன்றைக்கி ஒரு நன்றி சொல்கிறார். அப்போது எந்த திட்டமிடுதலும் இல்லை. அப்போ அந்த திட்டமிடுதல் இருந்தால் குறைச்சபட்சம் அந்த 4 கோடி இருக்கா, 4 கோடி உங்களால் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா, பண்ணிட்டீங்களா,
ஏன்னா இன்னைக்கு ஒரு பைசா கூட யாரும் கடன் கொடுக்க தயாராக இல்லை. இப்படி மகேந்திர சிங் எப்படி கொடுக்குறாரு எனக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து சிறிய படங்களுக்கு ஒரு பைசா கடன் கொடுக்க யாரும் தயாராக இல்லை. அப்போ அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, கால்ஷீட்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த டேட்டில் ஏன் ஷூட்டிங் நடக்கலை? இப்போ உங்கள்கிட்ட ஒரு செக் ஒரு டைம் கொடுத்துட்டு 6 மாதத்தில் படம் முடிக்கிறோன்னா 30 நாள் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்குன்னா ஏன் 30 நாள் ஷூட்டிங் நடக்கலை? டைரக்டர் சரியில்லையா, இல்லை ஆர்டிஸ்ட் வரலையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணக்கூடிய அதிகாரமும் அமைப்பு முறையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான புலம்பல்கள் இந்த மேடைகளில் இருக்காது. தயவு செய்து தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த வழியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 100% நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் யாருக்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை மீறி இங்கே படம் நடக்காது.